ஹலோ. ஆமா. சரி, நான் வரேன். சிவா மாமா, ஒரு முக்கியமான ஒர்க்கு, நான் போயிட்டு இப்போ வந்துடுறேன். மாம்சு, பூஜை ஸ்டார்ட் ஆக போகுது இல்ல? சின்ன ஒர்க் தான், நான் முடிச்சுட்டு உடனே வந்துடுறேன். என்ன மாம்சு, சரி சீக்கிரம் போயிட்டு வாங்க. போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன். நேத்து என்னமோ சொன்னீங்களே, இந்திரா மனசுல அந்த செழியன் இல்ல, அவனை முழுசா வெறுத்துட்டான்னு சொன்னீங்க. ஆனா இப்ப என்ன ஆச்சு? இந்திரா பூஜையில கலந்துக்கிறானா, அப்ப அவ மனசுல இன்னும் அந்த செழியன் இருக்கான் தானே அர்த்தம்? அவன் வீட்டுக்குள்ள வந்தப்பவே நினைச்ச, எப்படியாவது இந்திராவோட மனசை மாத்திருவான்னு எனக்கு உள்ளுக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்துச்சு. பாருங்க, இப்போ அதானே நடந்துச்சு. நம்ம 2 பேரும் இருக்கும்போதே இப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்கு. என்ன பண்றது இப்போ? நம்மளால எதுவுமே பண்ண முடியல. இந்த பூஜையில மட்டும் இந்திரா கலந்துக்கிட்டானா அந்த செழியன் நம்மள பாதி ஜெயிச்ச மாதிரி ஆயிடும். அதுக்கப்புறம் சொல்லவா வேணும்? அவன் சும்மாவே ஆடுவான். அதுக்கப்புறம் அவன் செய்ய போற ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம கிட்ட சொல்லிட்டு செஞ்சாலும் ஆச்சரியப்படுறதுக்குல்ல. இனி நம்மளால எதுவுமே பண்ண முடியாதுல்ல. நடக்கிறது எல்லாத்தையும் பார்த்துட்டு மட்டும் தானே இருக்கோம். அண்ணி, அப்படி சொல்லாதீங்க. அவ்வளவு ஈஸியாலாம் அந்த செலியை நான் விட்டுற மாட்டேன். என்ன செய்ய போறீங்க? இப்ப செலிய வீட்டுல இல்லல்ல. இந்திரா பூஜையை முடிக்கணும்னா அவன் இங்க வந்துதானே ஆகணும். அவன் வரமாட்டான். கொழுந்தனாரே, என்ன சொல்றீங்க? அண்ணி, நான் செலியனை வீட்டுக்கு வர விட மாட்டேன். ஹலோ ரேஷ்மா, ஒரு எமர்ஜென்சி, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். என்னன்னு சொல்லு. லேடிஸ் காலேஜ் பஸ்ல ட்ரக்ஸ் கொண்டு போறதா இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. நான் தான் போயாகணும். பட் வீட்ல இன்னைக்கு ஒரு முக்கியமான பூஜை பண்றாங்க. அதனால விட்டுட்டு போறது ரொம்ப கஷ்டம். அதனால நீ போய் கொஞ்சம் என்னன்னு பாக்குறியா? அயலி, நானும் வானகரம் வரைக்கும் ஒரு முக்கியமான வேலையா போயிட்டு இருக்கேன். நான் வர கண்டிப்பா லேட் ஆகும். வேணும்னா அதை முடிச்சுட்டு வந்து கூட பாக்குறேனே. லேட் ஆகுமா? எவ்வளவு நேரம் ஆகும்? ஈவினிங் ஆயிடும். ஈவினிங்கா? அதுக்குள்ள எல்லாமே முடிஞ்சிரும். அயலி, அப்பா தான் இந்த ஒர்க்காக என்ன போக சொன்னாரு. நீ வேணா அவர்கிட்ட பேசி பாரு. சரி, நீ உன் ஒர்க்கை பாத்துக்கோ, நான் சமாளிச்சுக்கிறேன். ஐயோ, இந்த பூஜை பண்றதெல்லாம் ஓகே தான். ஆனா விரதம் இருந்துதான் பூஜை பண்ணணும்னு யாரு கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியலையே. எனக்கு பசி வேற உயிரே போகுது. காலையில இருந்து 2 காஃபி குடிச்சிட்டேன். இருந்தாலும் இப்படி பசிக்குது. இதுக்கு மேல பொறுக்க முடியாது சாமி. அயிலி ஏதாவது சமைச்சு வச்சிருப்பா, யாருக்கும் தெரியாம சாப்பிட வேண்டியதான். நான் போற நேரத்துலதான் இவங்களும் கிச்சனுக்குள்ள போகணுமா? முதல்ல எங்க அத்தைய சொல்லணும். அவங்க பாட்டுக்கு பூஜை பண்ணணும், விரதம் இருக்கணும்னு சொல்லி ஏன் உயிரை வாங்குறாங்க? இந்த அயலி எப்படிதான் இதெல்லாம் பண்றாலோ தெரியல. இந்தாங்க மேடம், காலையில இருந்து எதுவுமே சாப்பிடாம இருக்கீங்க. இந்த பாலையாவது குடிங்களேன். இல்ல, எனக்கு வேண்டாம். ஓகே. எங்க இருக்கு? இங்க இல்லையே. ஏன் இந்திரா வேண்டாங்கிற? பாலெல்லாம் குடிக்கலாம், சாப்பாடு மட்டும்தான் சாப்பிடக்கூடாது. நீ எவ்வளவு நேரம் தான் இப்படி பசியோட உட்காந்துட்டு இருப்ப? இல்ல சித்தி, எனக்கு பசிக்கல. நீ தான் அவனுக்காக விரதம் இருக்கிற. ஆனா அவன் கிளம்பி அவன் பாட்டுக்கு வெளியே போயிட்டான். பூஜைக்கு வருவானா இல்லையான்னு கூட தெரியலையே. வாங்குறல, நீ வா.
நான் சொல்றேன் வா போ, நான் அட, வா வரல. வாங்குறல வா 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 ஐயோ. ஐயோ, அஹ், எங்க போற? இல்ல உனக்கு பசிக்குதா ம். இத கேக்குதா இங்க கூட்டிட்டு வந்தியா? உனக்கு பசிக்குதா இல்லையா? ஆமா, அதுக்கு என்ன இப்போ? அப்போ உண்மையிலேயே காலைல இருந்து நீ எதுவும் சாப்பிடலையா? இப்போ என்ன பிரச்சனை உனக்கு? அதான் நாங்க விரதம் இருக்கோம்னு தெரியும்ல உனக்கு. ஏய் ஓவரா சீன் போடாத. நீ பசி தாங்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் உனக்கு பிஸ்கெட் எடுத்து வச்சிருக்கேன். யாருக்கும் தெரியாம சாப்பிடுறியா? அதெல்லாம் எனக்கு வேண்டாம். ஏய். ஆளு பாரு. ஏன் இலக்கியா, உனக்கு என் மேல அவ்வளோ பாசமா? நீ எனக்காக சாப்பிடாம விரதம் இருக்கிறத பாக்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குமா. ம். என்ன இருந்தாலும் நீ என்ன லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணிக்கிட்ட. ஐயோ. உள்ளுக்குள்ள அந்த லவ் இருக்கதானே செய்யும். ம். அப்படிலாம் ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. நான் கடைசி வரைக்கும் நல்லா சுமங்கலியா மேக்கப் போட்டுக்கணும். அதனாலதான் நான் இந்த பூஜையில கலந்துக்கிறேன். ஓவரா கற்பனை பண்ணிக்காம போயிடு. உனக்கு போய் பாவம் பார்த்து பிஸ்கெட்லாம் எடுத்து வச்சேன் பாரு. என்ன சொல்லணும்? ம். சரி ஒன்னே ஒன்னாவது சாப்பிடு. ஐயோ, அதுக்குள்ள யாராவது ஆட்டைய போட்டது? இதான் உன்னோட லட்சணம். இலக்கியா, ஏய் ஏண்டா என்ன மட்டுமே அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க? ச்சே, இப்ப என்னத்த சாப்பிடுறது? எலி எங்க போயிட்ட நீ? வீட்ல ஆளே காணோம். ஸ்கூலுக்கு வந்திருக்கேன் அத்தை. ஒரு முக்கியமான வேலை இருந்துச்சு, அதான் வந்தேன். என்னது? ஸ்கூல்ல இருக்கியா? என்ன விளையாடுறியா நீ? நீ அங்க இருந்தா இங்க பூஜை யார் பண்றது? நீ பூஜை பண்றியான்னு கேட்டப்போ பெரிய இவ மாதிரி உடனே சரியான தலையாட்டுன. இதான் நீ விரதம் இருந்து பூஜை பண்ற லட்சணமா? இல்ல அத்தை, நான் வேலையை முடிச்சுட்டு உடனே வந்துருவேன். கிழிச்ச. இங்க எந்த வேலையும் செய்யாம கிடக்கு. இங்க நீ சமைக்கிற சாப்பாட்டை வச்சுதான் பூஜையே பண்ணணும். இதுக்கப்புறம் நீ வந்து சமைச்சு பூஜை எப்ப நடக்கிறது? அத்தை, நான் வந்துருவேன். சீக்கிரமா சமைச்சிடுறேன். பூஜை கண்டிப்பா நல்லபடியா நடக்கும் அத்தை. இன்னமும் பண்ணி தொலை. பூஜை மட்டும் நல்லபடியா நடக்கல அப்புறம் இருக்கு உனக்கு. ரகு, ஒரு நிமிஷம் வாங்க. மேடம் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். சொல்லுங்க மேடம். இன்னைக்கு எங்க வீட்ல ஒரு முக்கியமான பூஜை இருக்கு. நான் சமைக்கிற சாப்பாட்டை வச்சுதான் பூஜை பண்ணணும். எப்படியும் நான் இங்கிருந்து போக லேட் ஆயிடும். அதுக்கப்புறம் சமைச்சு பூஜை பண்ண முடியாது. அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஓகே மேடம், நான் ரெடி பண்ணிடுறேன் மேடம். தேங்க்யூ. ம்